வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு இந்த லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இந்த லிக்விடிட்டினா என்னது, இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு என்னது, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி அதிக லிக்விடிட்டி உள்ள ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அந்த லிக்விடிட்டியை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சிட்டியில் ஒரு இடம் இருக்குது, வில்லேஜில் ஒரு இடம் இருக்குது. இது ரெண்டையுமே செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போது சிட்டியில் இருக்க இடத்துக்கு விற்கவோ வாங்கவோ ஈஸியாக நம்மளுக்கு ஆள் கிடைப்பாங்க. வில்லேஜில் அப்படி இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கான்செப்ட். விற்கவும் வாங்கவும் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி கான்செப்டை எவ்வளோ அதிகமான பாசிபிலிட்டிஸ் ஒரு ஷேரை வாங்கும் போதோ இல்லை விற்கும் போதோ இருக்குதோ, இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அந்த பாசிபிலிட்டிஸை வச்சு தான் ஒரு ஷேர் லிக்விடிட்டி கேட்டகரிக்குள்ளே வருதா இல்லை லிக்விடிட்டி கேட்டகரிக்குள்ளே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை டிட்டர்மைன் பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கரன்சிக்கு லிக்விடிட்டி, அதாவது மணிக்கு லிக்விடிட்டி அதிகம். யார் வேணால் யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம், வேலை பார்த்ததுக்கோ சம்பளமாவோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். இதுக்கு லிக்விடிட்டி அதிகம். அப்படியே இது கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டை வாங்கவோ விற்கவோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பியூரிட்டி டெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால டிமாண்ட் கோல்டுக்கு அதிகமாக இருந்தால் கூட அது விற்கவோ வாங்கவோ நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால மணியை கம்பேர் பண்ணும்போது கோல்டுக்கு லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி. எந்த பொருளுக்கு தேவையோட கூடிய வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிக்விடிட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக லிக்விடிட்டி உள்ள ஷேர்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த லிக்விடிட்டி கான்செப்ட். ஆனால் இதை நீங்கள் எங்கேயுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் அது எதுலேயுமே நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ். அனலைஸ் பண்ணுறது அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் இந்த லிக்விடிட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த லிக்விடிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எதாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எந்த பொருளுக்கு அதிகமான டிமாண்ட்ஸ் இருந்து அந்த பொருளை விற்கவும் வாங்கவும் செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களோ அந்த பொருளுக்கு தான் லிக்விடிட்டி அதிகம். அதே தான் அந்த ஷேர் மார்க்கெட் கான்செப்ட்லேயும் எந்த ஸ்டாக்ஸுக்கு அதிகமான விற்கவும் வாங்கவும் ஆள் வெயிட்டிங்கில் இருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு அந்த ஸ்டாக்ஸுக்கு லிக்விடிட்டி அதிகம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த ப்ராடக்ட் திரும்பி செல் ஆகிறதுக்கு, திரும்பி நீங்கள் செல் பண்ணும் போது அதுக்கு லிக்விடிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் கிளியர் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.